அந்த இப்னு அசாக்கிர்ங்கிற நூலுல இருக்கிறதாக ஒரு செய்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, அபூ தாலிப் இறந்த உடனே அவருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? கஃபரல்லாஹு லஹு வ ரஹிமஹு, அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக, அவருக்கு அருள் புரிவானாக என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மன்னிப்பாகனா என்று சொன்னால என்ன அர்த்தம்? அவர் முஸ்லிம் தான் அர்த்தம். யாருக்கு மன்னிப்பு கேட்பாங்க என்கிற மாதிரி அந்த ஹதீஸ இதோட நிறுத்தி கொண்டு அவர் என்ன செய்யறாரு கேட்டா ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆனால் எந்த இப்னு அசாக்கிர் சொல்றா அந்த இப்னு அசாக்கிர்லயே அதுக்கு பின்னாடி இது என்ன இது மறுத்து இது தவறு என்பதை மறுத்து வர செய்திய வேண்டும் ஒரு நூலை குறிப்பிட்டு சொல்றாரு. வேண்டும் என்ற இருட்டடிப்பு செய்யறார். முதல்ல இந்த இப்னு அசாக்கிர் சம்பந்தமாக அவர் பேசக்கூடிய அந்த கிளிப்பை நீங்க பாருங்க. இப்னு அசாக்கிர்ல என்ன இருக்குது அவர் சொல்றாரு பாருங்க. சொல்றாங்க, அபூ தாலிப் இறந்த உடனே நபி நாம் ஸல்லல்லாஹு அவங்ககிட்ட வந்தேன், அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னேன். ஸல்லல்லாஹு எங்க சொன்னாங்க, இது நீங்க போங்க, பக்கத்தில் அவங்களை குளிப்பாட்டுங்க, கப்பினுக்கும் கபன் எடுங்க, வாரிதி துணியை வச்சு அவங்களை மூடுங்க. இஸ்லாமிய அந்த கலாச்சார பண்பாட்டோடு அவர்களை அடக்கம் செய்ய சொல்லுகிறார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னவர்கள். இவ்வளவு செய்ய சொல்லிவிட்டு அடுத்து சலாம் சொல்றாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானான்னு துஆ செய்யறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு அசாக்கிர பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு ஹுஸைமால பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு இருக்கா இல்லையா? அல்லாஹ் மன்னிப்பானாக. மன்னிப்பு யாருக்கு? ஷிர்க்ல இருக்கக்கூடிய மன்னிப்பு உண்டா நம்ம மார்க்கத்துல? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தப்பு பண்ணவங்கள தான் நாடியவர்களை மன்னிச்சிருவான், ஆனா சிறுக்கு செஞ்சவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டான்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வசனத்தை நமதுதான் ஸல்லல்லாஹு அவங்க தான் ஓதி காமிட்டாங்க. அந்த ஸல்லல்லாஹு அபூ தாலிப் அவர்கள் இருந்த பிறகு இப்படி கஃபரல்லாஹு அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும், மன்னிப்பானாக அப்படின்னு துஆ செய்யறாங்க என்றாலே அங்க சிறுக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். சிறுக்கு எப்படி மகன்களுக்கு துஆ செய்ய முடியும்? நம்ம மார்க்கத்தில் அனுமதி உள்ள ஒரு ஆளு குஃப்ர்ல இறந்து போறாரு, யாரெல்லாம் அவர் மன்னிப்பா துஆ செய்யலாமா? நம்ம மார்க்கத்தில் கூடுமா? கூடாதுங்க. மதுபலத்துக்காக. ஆனா ஸல்லல்லாஹு கஃபரல்லாஹு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அடையாளம் அவங்க ஈமானோட வஃபாத்தாங்க அப்படிங்கிறதுக்கு. அப்ப இந்த ஹதீஸை இப்னு அசாக்கிர் 3 நூலை காட்டுற 4 நூலை காட்டுறாரு. அதுல ஒரு நூல் இப்னு அசாக்கிர் சொல்றாரு. அந்த இப்னு அசாக்கிர்லயே பின்னாடி அந்த ஹதீஸுக்கு அடுத்த அந்த ஹதீஸ்லயே கஃபரல்லாஹு லஹு வ ரஹிமஹுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவங்க சில நாட்கள் என்ன செய்யல, அவருக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். மறைச்ச வாசகத்தை நான் சொல்றேன். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மறைத்த இருட்டடிப்பு செய்த வாசகம் யஸ்தக்ஃபிரு லஹு ஐயாமன், அந்த வாசகத்தை உங்களுக்கு போட்டு காட்டுறோம். பல நாட்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள். வலா யஹ்ருஜு மின் பைத்திஹி, வீட்டை விட்டு வெளியே வராம பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஹத்தா நஸல அலைஹி ஜிப்ரீல் ஃபி ஹாதிஹில் ஆயா, இந்த பின்வரும் வசனத்தை ஜிப்ரீல் கொண்டாந்து இறக்கிறார். என்ன இருக்கிறாரு? வமா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனூ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானூ உலி குர்பா, எவ்வளவு நெருங்கின உறவினரா இருந்தாலும் இணை கற்பிக்கிறவருக்கு மன்னிப்பு கேட்கிற அதிகாரம் நபி கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டார்கள்ன்றத இப்னு அசாக்கிர்ல இருந்து எடுத்து காட்டக்கூடியவர், அதை கண்டித்து அல்லாஹ் வசனம் அருளி அதுக்கு மாற்றமான விஷயத்தை சொன்ன அந்த பகுதியை வெட்டி மறைக்கிறது என்று சொன்னால், ஒரு கிதாபுல இருந்து வேற ஒரு கிதாபுல இருந்தா பரவாயில்லை. எந்த இப்னு அசாக்கிர்ல இருந்து அவர் காட்டுறாரோ அந்த இப்னு அசாக்கிர்லயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டா அந்த ஹதீஸ் சரியா தவறு அதுக்குள்ள நுழையவில்லை. ஒரு ஹதீஸை எடுத்து மக்கள்கிட்ட வைக்கக்கூடியவர் பிற்பகுதியை முழுங்கி விட்டு முற்பகுதியை வைத்து வேற ஒரு கருத்துக்கு மாற்றமான கருத்து கொண்டு போவது மோசடி இல்லையா? கையமை இல்லையா? பித்தலாட்டம் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிருக்காரு இப்னு அசாக்கிர்ல சொல்றாரு. அதே நேரத்தில் இவர் தான் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு? ஹதீஸ்ல பாதியெல்லாம் மறைக்க கூடாது, முழுசா பார்க்கணும் எதையும். சரி இருக்கு போட்டுறோம். சின்ன சொல்லியிருக்கானே ஒரு ஹதீஸ புரியறதா இருந்தா முன்னால பின்னால பார்த்தாலே அது அர்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சிருங்க. அப்படி பார்க்கறதுனாலதான் பிரச்சனையே. இப்ப பிரச்சனையே தான். சரி.